ஹலோ மக்களே, துளசி வச்சு செம ட்விஸ்ட் கமல ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம மகேஷும் இதை அஞ்சலி தான்னு சந்தேகப்பட்டு அவங்களோட பிளட் சாம்பிளை எடுத்து கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் 2 பிளட் சாம்பிளும் சேம் தான்னு நிரூபிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளட் சாம்பிளை உள்ளவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் மகேஷுக்கு தெரிய வருது. அப்போ இது கண்டிப்பாக அஞ்சலி தான். இனியும் சும்மா விட மாட்டா. எப்படி இருந்தாலும் திருப்பியும் இந்த முருகனோட அம்மாவை காப்பாற்றுறதுக்காண்டி வருவா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அஞ்சலி மறுபடியும் முருகன் அம்மாவை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வராங்க. மகேஷ் கிட்ட சரியா மாட்டிட்டாங்க. இதை எதிர்பார்க்காத மகேஷும் அஞ்சலி கிட்ட வந்து, ஏன் அஞ்சலி நீ வந்துட்டியா, எனக்கு ரொம்பவே சந்தோஷம், நீ உயிரோட தான் இருக்கியா, உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அஞ்சலியும் செம அதிரடியா ஒரு முடிவெடுக்கிறாங்க. இனிமே உன் கூட நான் வாழவே முடியாது, என்னோட அப்பாவை கொண்டது நீதானேன்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருந்த தாலி செயினை அப்படியே கலத்தி அந்த மகேஷோட மூஞ்சிலே எறிகிறாங்க. அது மட்டும் இல்லாம அதிகாரிகள் மூலமாட்டு அவங்கள கைது பண்ண வச்சிடுறாங்க. அந்த சீன் எல்லாம் செமையாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம மகேஷ் கிட்ட முருகனோட அம்மா மறுபடியும் மாட்டிட்டாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம அஞ்சலியும் துளசிய பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா துளசியும் செம அதிரடியாட்டு எப்படியாவது அவங்கள காப்பாத்தன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம அஞ்சலி அவங்கள தடுத்து நிறுத்திடுறாங்க. அக்கா, நீ இப்போதைக்கு எதுவுமே போகாத, அவர் ரொம்பவே மோசமானவே, நீ மட்டும் அங்க போனது தெரிஞ்சுன்னா உன்னை ஏதாவது பண்ணிருவான்னு சொல்லிட்டு அஞ்சலி தடுத்து நிறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம எப்படி இருந்தாலும் முருகன் அண்ணாவோட அம்மாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல வீட்டுக்கு வந்தோடனே மகேஷும் மதிய காணலன்னு தேடிட்டு இருக்கும் போது மதியம் ரொம்ப டயர்டா வராங்க. என்ன வெயிலா இருக்கு, இந்த ஏசிலேயே இருந்து நம்மளால முடியல, வெளியில கொஞ்சம் போன உடனே இந்த மாதிரி வேர்த்து கொட்டதை, எங்க அப்பா அம்மாவை மட்டும் பார்த்துட்டு வரலன்னா இப்ப சந்தேகப்பட்டிருப்பாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி மதி ஆக்டிங்கை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மகேஷும் ஒரு பக்கமா பார்க்கும்போது அந்த சப்பலை நோட் பண்ணிடுறாங்க. இந்த சப்பலை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்கவும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இந்த சப்பல் தானே இருந்தது. அப்ப இது யாரு அஞ்சலியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் ரொம்ப டவுட் ஆகுறாங்க. சரி, நம்ம எதுக்கும் உஷாரா இருப்போம்னு சொல்லிட்டு மகேஷ் நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மதியம் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. மகேஷுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது டிவி பக்கத்துல வந்தா ஒரு மாதிரி டிவி சிக்னல் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுது. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம மகேஷும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம மொபைல்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட விசாரிக்கவும், இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க மொபைலை யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்க, ஏதாவது தேவையில்லாத ஆப் உங்க மொபைல இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லவும் நம்ம மகேஷும் பார்க்குறாங்க. ஆமா, ஏதோ ஒன்று இருக்கு. அப்ப இந்த வீட்டில் இருக்கவங்க தான் இந்த மாதிரி செய்திருப்பாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயே ஒரு சப்பல் இருந்தது. அதே சமயத்தில் இந்த மொபைலை யாராவது எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இது அவளோட வேலையாக தான் இருக்கும். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறா, அப்போ ஒரு சமயம் அது அஞ்சலியாக தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு மகேஷுக்கு சரியாக டவுட் வருது. இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியோட பிளட் சாம்பிளை எப்படியாவது எடுத்து அதை கொடுத்தா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு மகேஷும் யோசிக்கிறாங்க. நம்ம அஞ்சலியோட சாப்பாட்டில் கொஞ்சம் மயக்க மருந்தை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது தெரியாமல் நம்ம அஞ்சலி அதை குடிச்சிட்டு சரியாட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களோட பிளட் சாம்பிளை எடுத்துடுறாங்க. மகேஷும் அவங்க இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு இதை நாளை காலையிலுக்குள்ளே எனக்கு செக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. நம்ம மகேஷும் அந்த பிளட் சாம்பிளுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னாச்சு, இந்த பிளட் சாம்பிள் வந்துடுமா அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் எப்படியாவது முருகனோட அம்மாவை கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு சந்தேகம் வர்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி நினைக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஃபோன் கால் வந்துச்சுன்னா அதை ட்ராக் பண்ணி அது மூலமாக எப்படியாவது அந்த இடத்துக்கு போயிடணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகேஷும் அந்த பிளட் சாம்பிளுக்காக அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதில் அந்த டாக்டர் சொல்லிடுறாங்க, நீங்கள் தந்த பிளட் சாம்பிளும் ஏற்கனவே உள்ள பிளட் சாம்பிளும் எல்லாமே சேமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே மகேஷுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க டாக்டர், எல்லாமே சேமா அப்படின்னு கேட்கவும் இன்னும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளட் சாம்பிளை உள்ளவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே மகேஷுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுறது. என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா? அப்போ அது அஞ்சலி தானே நம்ம மகேஷுக்கு தெளிவாக தெரிஞ்சிடுது. அப்போ அஞ்சலி சாகலியா, எப்படி இருந்தாலும் என்னோட அஞ்சலி உயிரோட தான் இருக்காளான்னு சொல்லிட்டு மகேஷை கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் எல்லா உண்மையும் அவளுக்கு தெரிஞ்சுட்டே எப்படி அவகிட்ட இருந்து தப்பிக்கிறது, அவளுக்கு மட்டும் எல்லா உண்மையும் தெரிஞ்சுன்னா அதுக்கு அடுத்து என்னெல்லாம் பண்ண போறான்னு புரியலையே. தேவையில்லாத வேலையில் இறங்கிட்டா, தேவையில்லாமல் அந்த முருகனோட அம்மாவை வேற கூட்டிட்டு அவ கூட சேர்க்கலான்னு பார்த்துட்டா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் ஒரு பக்கமாட்டி யோசிச்சுட்டு இருக்காங்க.
அதே சமயத்தில் மதியம் அவங்களோட ஆக்டிங்கை கொடுக்கமோ நம்ம மகேஷும் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அஞ்சலி இந்த மாதிரி என்னை ஏமாத்திட்டு இருக்கே, உன் மேலே நான் எவ்வளோ பாசமாக இருந்தேன், இப்படியெல்லாம் பண்ணுறிய அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் மனசுக்குள்ளே நினச்சாலும் வெளியில் காட்டவே மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம அஞ்சலிக்கு ஒரு பக்கமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு சமயம் இந்த மகேஷ் நமக்கு மேல டவுட் ஆயிட்டானோ, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழம்பி போயிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் மகேஷ் அஞ்சலி உயிரோட இருக்கா, சரி அவளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு மகேஷும் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு கொஞ்சம் கூட நிம்மதியா இல்லை. எப்படியாவது முருகன் அண்ணாவோட அம்மாவை கண்டுபிடிச்சே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம அஞ்சலி முருகன் அம்மாவை தேடி போகிறாங்க. எப்படியாவது இவங்களை கண்டுபிடிச்சணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாட்டு முருகன் அம்மா இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. கரெக்டாட்டு அஞ்சலியும் முருகன் அம்மாவை அந்த கெட்டெல்லாம் ஊத்துட்டு அவங்கள அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போகும்போது மகேஷும் அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம அஞ்சலி எதிர்பார்க்கவே இல்லை. மகேஷும் அஞ்சலி கிட்ட வந்து, ஏன் அஞ்சலி இப்படியெல்லாம் பண்ண, நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ணிட்டே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீ போயிட்டான்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா, உன்னை விட்டா எனக்குன்னு யார் உறவு இருக்கா, உன்னை தான் எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிக்கும், நீ இப்படி பண்ணிட்டே அஞ்சலி, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, வா என் கூட சேர்ந்து வாழலாம், நம்மளோட குழந்தையும் நல்லபடியாக இருக்கும், அவங்கள அப்படியே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அஞ்சலி அதை கேட்குற மாதிரியே இல்லை. மகேஷ், இனிமேல் நான் உங்களோட வாழ போகிறதில்ல, நீ இத்தனை வருஷமாட்டி இந்த அம்மாவை இந்த இருட்டறையில் அடைச்சி போட்டிருக்க, அது மட்டும் இல்லாமல் என்னோட அண்ணனை இப்படி கொடுமைப்படுத்திருக்க, இவங்க 2 பேரையும் பிரித்து வச்சு இப்படி செய்திருக்கே, நீ ஒரு சைக்கோ, இனிமே உன் கூட நான் வாழ போகிறதில்ல, அந்த குழந்தையும் உன்னை பார்த்து வாழாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி சரியா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மகேஷும், இப்படியெல்லாம் சொல்லாத அஞ்சலி, கண்டிப்பா நம்மளோட குழந்தைக்காவது இப்படியெல்லாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இன்னும் கொஞ்சம் டென்ஷனான நம்ம அஞ்சலியும் மகேஷ் கட்டின தாலியை அப்படியே கழுத்துலேருந்து எடுத்து அப்படியே மகேஷ்க்கு மூஞ்சிலே எரிஞ்சிடுறாங்க. என்னோட அப்பாவை கொன்ன உன் கூட இனிமே நான் வாழ விரும்பலை, இன்னும் நீ கட்டின தாலி அப்படின்னு தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இதை மகேஷ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படியே மகேஷ் அஞ்சலி கிட்ட நெருங்கி வரும்போது அந்த சைட்லேருந்து அதிகாரிகள் வந்துடுறாங்க. அதிகாரிகளும் வந்து அப்படியே மகேஷை கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மகேஷும் அஞ்சலி இப்படியெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அஞ்சலின்னு கதறிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அஞ்சலி கேட்குற மாதிரியே இல்லை. அவங்களும் முருகன் அம்மா கிட்ட வந்து, அம்மா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க, இனிமே இந்த மகேஷோட தொல்லை எதுவுமே இருக்காது, கண்டிப்பாக நான் உங்களை நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முருகனோட அம்மாவும், நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டியம்மா, உன்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொன்னாலும் நம்ம அஞ்சலி கேட்குற மாதிரி இல்லை. இல்லைம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, உங்களை எப்படியாவது உங்களோட பையன் கூட நான் சேர்த்து வச்சுடுவேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம முருகன் அம்மாவும் அஞ்சலி கூட அப்படியே வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம துளசிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அஞ்சலி ஒரு வழியா முருகன் அண்ணா அம்மாவை கண்டுபிடிச்சிட்டியா, ரொம்பவே நல்லது, உனக்கு எதுவுமே ஆபத்து இல்லையேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அஞ்சலி, இல்லைக்கா நான் நல்லா தான் இருக்கேன், அந்த மகேஷையும் அதிகாரிகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. செமையாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த சீன் எல்லாம்.